ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான சுழியம் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு கடலைப்பருப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பில் ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பில் தேவையான அளவு உப்பு, நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், ஒரு 5 ஏலக்காய் விடித்து சேர்த்துருக்க, ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதா, கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இந்த மாவில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கங்க. இப்போ எல்லாமே நல்லாவே செவந்து வந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான சுழியம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்